வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ, படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளே படம் ஃப்ளாப் ஆகுன்ற அளவுக்கு தமிழ் போட்டிருக்கேன்னா நடத்ததுல பார்த்தா அது தோணுது. எந்த பற்றி பேசுகிறேன், எந்த படத்தை பற்றி பேச நினச்சிட்டிங்களா? இதுதான் டாக்ஸிக் தான். ரீசெண்டாக ஒரு டீசரு உண்மை விட்டாங்க, அதுக்கப்புறம் லேடிஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்ஸ் விட்டாங்க. இதை தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் மொத்தம் 3 நினைக்கிறேன். ஒன்று கிளிப்ஸோ டீசர், சின்ன கிளிப்ஸ் ஒன்று கார் சீக்வன்ஸ், அந்த கார் குழுங்க சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற ஏதோ சின்ன டீசரோ ட்ரைலரோ விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சின்ன லேடிஸ் ஓப்பனாக சொல்கிறேன், கமெண்ட்ஸில் பார்க்குறேன், இந்த ட்ரைலரு கேம்ஸ் எல்லாத்தையும் இந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன், அவ்வளோ பேர் வாங்கணும். ரொம்ப கழிவுகளே ஊற்றுறாங்க. இது அனிமல் பார்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அனிமல்லே, அதாவது நான் சொல்றதுன்னா அனிமல்ல வயலன்ஸ் அதிகம், இந்த ஆபாசம் அதிகம் தான். ஆனால் அந்த 3 மணி நேரம் அனிமல் படத்தில் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனு அப்புறம் கடைசி சீனில் தான் இருக்கும். அதை தாண்டி அந்த 18+ சீன் படம் ஃபுல்லாக இருக்காது. மிடில் மொத்தம் கொஞ்சம் வில்லன் என்ற மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இந்த 3 பாட்டில் தான் இருக்கும். அதை தாண்டி அதில் அதிகபட்சம் அந்த டைலாக்ஸு, அவனோட கேரக்டரு, அந்த வயலன்ஸ், இதுதான் ரொம்ப டாக்ஸிக்காக காட்டியிருப்பாங்க. அதாவது அனிமல் படத்தில் அந்த 18+ல இருக்க 18% கம்மி சீன் தான்ப்பா. ஆனால் இந்த வயலன்ஸு, அவங்க கேரக்டர், அவன் பேச்சு மட்டும் இன்னும் டாக்ஸிக்காக இருந்திருக்கும். லிட்டராக ஒரு டைலாக் இருக்குமே, நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன், சர்ச் ஃபார் வாமிட்டே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே ஓப்பனாக கலாய்க்கிறாங்க. அதாவது அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்கன்றது, நாங்கள் டாக்ஸிக்காக பேசுகிறோம், டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லி அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. ஆனால் டாக்ஸிக் படம் பார்க்குறேன், அது என்ன உண்மையான டாக்ஸிக்கு, இது பேர்லேயே டாக்ஸிக் தான், அப்போ இன்னும் டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லி ஐயோ, நான் லேடிஸ் பார்க்குறேன். அடே, ஒரு துப்பாக்கி சண்டையாச்சு இருக்காடா அந்த மாதிரி இருக்கு. ஒரு துப்பாக்கி சண்டை கூட கிடையாது. இன்னொன்று, இந்த பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னீங்க, 200 கோடி தான் பட்ஜெட் நெட்டில் போட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குறேன் 200 கோடியிலேருந்து அப்படியே 300 கோடி மூவ் ஆச்சு. 300 கோடியிலேருந்து அப்படியே ஒரு 500 கோடி மூவ் ஆச்சு. இப்போ பார்த்தா 500, இது மாதிரி 800 கோடியிலேருந்து 1000 கோடி போட்டிருந்தாங்க. இப்போ தான் 500 கோடியிலேருந்து 1000 கோடியா? இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் கண்டிப்பாக 500 கோடி அதிகமாக தான் இருக்கும். 500 கோடி அதிகமாக, ஏன்னா 500 கோடி ரொம்ப கம்மி. ஏன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவும் கிடையாது, எதுவும் அவ்வளோ பட்ஜெட்னு கேட்பீங்க. ஒன்று மட்டும் படத்தில் பாசிட்டிவ் தான், மேக்கிங். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு, அந்த மேக்கிங்கு. ப்ரோ பித்து படத்தில் என்ன ப்ரோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் மேக்கிங் சொல்லுவீங்க? நான் பித்து பட் அந்த பித்து சீன்ஸை பற்றி சொல்லலை, அந்த 18+ சீன்ஸை பற்றி சொல்லலை. நான் சொன்னது என்னன்னா, அந்த டோட்டல் மேக்கிங்கு, அந்த இருக்குல்ல, அந்த செட்டு எல்லாம் போடுறது, அது வந்து நல்லா குவாலிட்டியாக ஹாலிவுட்டில் இருக்குது. இப்போ இருக்க அந்த கால் குழுங்க சீக்கிரம் ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அதுவே கூட அந்த சீனை கட் பண்ணாங்க, அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, அந்த காட்ட கலர்ஸு, அந்த விஷுவல் கிராண்டு, அந்த மேக்கிங், அந்த பார்க்கும்போது ஒரு ஹை பட்ஜெட் லெவலுக்கு அவங்க மேக்கிங் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், டேரக்டர் வந்துட்டு படத்துடைய மேக்கிங் வைஸா, அந்த விஷுவல்ஸ் வைஸா சூப்பர், நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதையில் சுத்தமாக எதுவும் அவங்க எதுவும் ஃப்ளாஸ் பண்ணாங்கன்னு தெரியும். நான் யோசிக்கிறேன், இதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் வந்து ப்ரீவியஸாக எந்த ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தாமல் நான் யோசிக்கிறேன், எல்லாமே சின்ன சின்ன படங்களே எடுத்திருக்காங்க. எந்த ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஆக்ஷன் படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. எல்லாம் சின்ன சின்ன படம் எடுத்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா 1000 கோடி கிட்ட பட்ஜெட், 1000 கோடி கிட்ட நெருங்கும் போது கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு எப்படியும் 1000 கோடி தொற்றும். ப்ரமோஷன் பண்ணணும்ல. இப்போ ஏன்னா 1000, இப்போ 500ல 1000 கோடி கிட்ட பட்ஜெட் வருதுனாங்க. அப்போ அந்த படத்துக்கு ஒரு மினிமம் ஓப்பனிங்கு ஒரு 300-400 கோடி கிட்ட ஓப்பனிங் வச்சு ஒரு 1500-2000 கோடி கிட்ட நெருங்கினாதான் அந்த படம் ப்ராஃபிட்டபிள். ஸோ ப்ரொமோஷன் அவ்வளோ பண்ணணும். ஆனால் எங்கள் டவுட்டு, இந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் பண்ணால் 10 கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணோம். இந்த படத்தில் 18+ கிளிப்ஸை தவிர்த்து ஒரு ஆக்ஷன் பட கிளிப்ஸுக்கும் கிடையாது. ஒரு கிளிப் எப்படியும் 3 மணி இதில் நெட்டில் பார்த்தேன், ரன்னிங் டைம் 3 மணி நேரம், 3 hours 12 minutes நின்றுச்சு. 3 hours 12 minutesல எப்படியும் ஒரு ½ an hour இருந்து 1 மணி நேரம் கிட்ட 8 சீன்ஸுக்கு போயிட போகுது. ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் இருக்குல்ல. அதாவது 1-2 அதே மாதிரி ஒரு 3 இருந்துச்சுன்னா ஒரு ½ மணி நேரம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த 3 மணி நேரம் படத்தில் ½ மணி நேரம் தூக்கி போட்டலாம். ஆனால் 3 மணி நேரம் படத்தில் ½ மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த 18+ சீன்ஸை ஃபில் ஆகும்போது தோணும். சொல்ல முடியாது. படத்தில் பாதிக்கு பாதி நான் முக்கால்வாசி படத்துலேயே அதுவே கூட சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அதை மட்டும் காட்டியிருக்காங்க படத்துலேயே. எங்க ஷூட்டிங் சீக்வன்ஸ், இந்த ஸ்டார்டிங் இங்கிலீஷ் கால் குழுங்குற சீக்வன்ஸை மட்டும் அவன் வெளில ட்ரெஸ்ஸை போட்டு அழகு சுட்டு சுத்த மாதிரி காட்டினாங்க தவிர,
அது டேடி சோம் டைலாக் ஒன்று. அந்த சீனில் வந்து ஃபயரிங் சீன் இருக்குது. இதை தவிர்த்து படத்தில் எங்கேயாச்சும் அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன ட்ரைலர்லையோ அந்த லேடிஸ் ஷார்ட்லேயோ எங்கேயும் ஒரு ஆக்டிங் சீக்வன்ஸும் இல்லையாப்பா. அங்கங்கே பாம்பு மட்டும் காட்டுறாங்க. இதெல்லாம் பா பார்க்கறதுக்கு அந்த அளவு விஷுவலாக இருந்தாலும், ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இது யாருக்கு கணக்குமே தெரியல. எல்லாருக்கும் இந்த படம் தெரியுது. ஒரு 18+ பிட் படமா, ஒரு அனிமல் பார்ட் வருது. இது அனிமலே கம்மி, இது அதை விட ஓவரா இருக்கு. ஸ்டார்ட்ல இருந்து ஒரு பொண்ணு பன்னெண்டுலயே வச்சிருக்காங்க அந்த சீனை. பத்தாவதுக்கு இந்த பத்தோட பட்ஜெட் வேற 500 1000 கோடி நெட்ல எஸ்டிமேட் கொடுக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா 800 கோடி கிட்ட பட்ஜெட் கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஏன்னா படம் அவ்வளோ பெரிய மேக்கிங்ல இதுக்கு ஒன் ஆஃப், இப்போதைக்கு சொல்றேன், ராஜமௌலி படம் ரிலீஸ் ஆகும்போது கிடையாது, இப்போதைக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் போது கண்டிப்பா 500 கோடி இருக்காது. ஏன்னா 500 கோடி அதே புஷ்பா வந்துச்சு, ட்ரிபிள் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, துரந்தரம் இந்தியில வந்துச்சு. ஸோ அதெல்லாமே 500 கோடியிலே வர படங்கள்லாம். ஸோ இந்த படம் 500 கோடி இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதோட எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஆச்சு. ஒரு 800 கோடி 900 கோடி கண்டிப்பாக ரீச் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்து ப்ரொமோஷன் பண்ணாலே எப்படி ஒரு 1000 கோடிக்கு ரீச் ஆகிடும். மொத்த 10 பட்ஜெட் ஒரு 1000 கோடி ரீச் ஆகுதுன்னா அப்போ அந்த படம் மினிமம் 1500 2000 கோடி ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது ஏன்னா ரொம்ப ஹைப்பாக பார்த்த படம், ஏன்னா 3 மாதம் ரிலீஸ் ஆன துரந்தர பார்த்து அதுவே அதிகபட்சம் 1800 கோடி. புஷ்பா வேற லெவல் ஓப்பனிங் ஆச்சு பார்த்து. அதுவே ஸ்டார்டிங் 350 கோடி, 395 கோடிக்கு ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்தா 350 250 சரியா தெரியல. ஆனால் இருக்கிற ஹையஸ்ட் ஓப்பனிங் தான் வந்துட்டு புஷ்பா பார்த்தோன்னா அதுவே அதிகபட்சம் 1500 2000 தொடலை. ஸோ இவ்வளவு தூரம் ஹைப்பாக பார்க்குற எந்த படங்களே 2000 தொடலை. அந்த பற்றி இப்போ நெகட்டிவ் கிளாஸே அதிகமாக இருக்குது, பயங்கர நெகட்டிவாக இருக்குது. என்னடா கிளிம்ஸ்லி காசிக்கும் சொல்லுங்க, டாக்ஸிக் சொல்றீங்க, நான் இறக்கலாம் பார்த்த டாக்ஸிக்காகவே இருக்குன்னு சொல்லி படம் ஃபுல்லாக இது ஆபாசமாக காட்டியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லி ஒரு மைண்டே காட்டல. என்னடா 18+ படம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை வெப்சைட்டில் படம் பார்த்துருக்கோமா, அந்த மாதிரி கேள்வி எழுந்து எல்லா கமெண்ட்லாம் சொல்கிறாங்க. வெப்சைட்டில் பார்க்க வேண்டிய ஒரு விட்டு படத்துக்கு 1000 கோடி பட்ஜெட், இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விட்டு ஃபிலிம்னு சொல்லி ஒருத்தவங்க போகலாம். அதாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 18 ஃபிலிம் விட்டு சொல்லி ஒருத்தன் கமெண்ட் போட்டுருக்கான். இன்னொருத்த என்னன்னா இதோட யாஷுடைய கெரியர் காலி, அந்த டேரக்டரோட கெரியரும் காலி. இந்த படத்துக்கு அவங்க இவ்வளோ பட்ஜெட் போடுறாங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு பராசக்தி படம் ஞாபகம். ஏன்னா பராசக்தி ரிலீஸ் ஆகும்போது ஜனநாயகனும் ரிலீஸ் ஆக வேண்டி நினைக்கிறேன். ஏன்னா வேற படம் ரிலீஸ் ஆக எக்ஸாக்ட் தெரியல. ஆனால் அந்த படத்தோட பராசக்தி படத்துக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுத்தாங்க. டேரக்டர் சப்போர்ட் அதிகமாக கொடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சா நல்லா ஹிட்டாகவும் சொல்லி சப்போர்ட் அதிகம், அவ்வளோ பட்ஜெட் போட்டு சப்போர்ட் கொடுத்துல அந்த படம் ஃபெயில் ஆச்சு. அதுக்கான டேரக்டர் கடைகரையே சொன்னாங்க அது அவங்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் இவ்வளோ பட்ஜெட் போடுறாங்க, இந்த எவ்வளோக்கு பேக்லாஷ் வந்தும் இந்த ட்ரெயிலர் லேடிஸ் சீன்ஸ் ஏதாவது காட்டி இவ்வளோ பேக்லாஷ் வந்தும் இன்னும் அந்த படத்தை எடுக்கிறாங்க, இன்னும் அந்த படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணால் கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, இந்த படத்துக்கு படம் மாதிரி நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் படத்தோட பட்ஜெட்டை இவ்வளோ எழுது, அப்போ அந்த வசூல் எந்த அளவுக்கு தாங்கும்? இதுக்கு அவங்க ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுவீங்க? பக்கத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா? ஃபுல்லாக ஹீரோயும் பக்கத்தில் ஒரு பொண்ணு, ஹீரோவும் பக்கத்தில் ஒரு பொண்ணையும் ஒரு ஆங்கிளாக வச்சுதான் ஃபோட்டோ போஸ்டர் ரிலீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. படம் ஃபுல்லாக ஆபாசம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பேக்லாஷ் ஆகிறதுக்கு 75% to 90% வச்சுக்கோங்க. மேபி சொல்ல முடியாது. ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா, மெயின் ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா இல்லை ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அதை பார்த்தா மெயின் டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் அந்த படத்தை நான் பார்க்கலையே. ஸோ இப்போ வரைக்குமே டாக்ஸிக் படம் ஹிட் ஆகுமான்றது பெரிய கொஸ்டின் மார்க். அதே பேக்லெஸ் வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தில் பெரிய ஒரு கிளிம்ஸையோ ட்ரைலரோ அதாவது ப்ரீசெட்டோ பார்த்தவொடனே பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மெயின் ட்ரைலர் ஒன்று வரணும், மெயினாக ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ட்ரைலரு. அது இது வருமானு தெரியல, வந்துச்சுன்னு வச்சுங்க அப்போ தெரியும். இல்லை இந்த படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்கா, இல்லை ஒரு சின்ன பாகம் 19 மேபி அவங்க பேக்லெஸ் வந்ததுக்கப்புறமா ஆக்ஷன் சீன்ஸ் எடுத்துட்டு இந்த ஐட்டம்ஸை கட் பண்ணவும் செய்யலாம், அது யாருக்கு தெரியும். ஆனால் அது மெயின் ட்ரைலர் வந்தால் மேக்ஸிமம் முடிவு இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு 70 to 90% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த படம் ஃப்ளாப் ஆகும் இல்லை, எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை போகவே விருப்பம் இல்லை. இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியுமாப்பா? கேஜிஎஃப் ஃபேமிலியோட பார்த்தாங்க. யாஷ் இப்போ பேன் இண்டியன் ஸ்டார் ஃபேமிலி ஸ்டார் ஆகிட்டாரு. அவர் இந்த மாதிரிலாம் படம் இருக்கலாமா? 18+ படம் என்ன நினச்சாங்கன்னா டெட்புல் 18+ இருக்கு, இதுவும் நம்ம பார்த்துருவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல.
டெட்புல் ஆக்ஷன்ல தான். இந்த படம் ரொம்ப சொல்றதுக்கு இல்லை. தசரா கைஸ், இதுதான் என் டாக்ஸிக் பற்றி என்னுடைய கருத்து. இந்த படம் மேக்ஸிமம் ஹிட் ஆகிறதுல போட்ட காசு இருக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா பேக்லாஸ் வந்துச்சு, அவ்வளோ பேக்லாஸ் இருக்கு. இதை தாண்டி இந்த படத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட கருத்து இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ, வேற ஏதாவது படத்தை பற்றி வீடியோ இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் போல பார்க்குறேன். குட் பாய்.